சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு கடுமையாக உயர்த்தியுள்ளதால் 1 லிட்டர் எண்ணெய் விலை தற்போதைய விலையை விட ரூபாய் 25 அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சோயாபீன், சூரியகாந்தி மற்றும் பாமாயில் ஆகிய சமையல் எண்ணெய்கள் மீதான அடிப்படை சுங்க வரியை 20% வரை ஒன்றிய அரசு அதிகரித்துள்ளது. அதேபோல் இந்த 3 வகையான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களின் இறக்குமதி வரி என்பது 12.5% 32.5% ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து வரும் சமையல் எண்ணெயின் அளவு குறையும். அதன் எதிரொலியாக ரூபாய் 25 வரை சமையல் எண்ணெயின் விலை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஏழை மற்றும் பாமர மக்களை கடுமையாக பாதிக்கும். எனவே எண்ணெய் விலை உயராத வகையில் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லத்தரசிகள் வலியுறுத்தியுள்ளனர். மளிகை பொருட்களுடைய விலைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மத்திய அரசினுடைய ஒரு அறிவிப்பு, நம்ம சமையல் எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுல வரியை கூட்டியிருக்காங்க. அப்படி வரியை கூட்ட நேரம் நமக்கு சமையல் எண்ணெய் பாம் ஆயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா கடல் எண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எந்த ஆயிலாக இருந்தாலும் அது விலைவாசி அதிகமாகும். அப்போ விலைவாசி அதிகமாகக்கூடிய நேரங்களில் இல்லத்தரசிகளுக்கு கஷ்டம். அதுக்கு பிறகு ஒரு உணவு தின்பண்டங்கள் வாங்கினா கூட அந்த விலையும் அதிகமாகும். இன்றைய சூழலில் பெட்ரோல், டீசல் விலை கூடினால அனைத்து பொருட்களின் விலையும் கூடிக்கிட்டே இருக்கு. அடுத்தால மத்திய அரசுலேருந்து இறக்குமதி ஏற்பாடு செய்யக்கூடிய வரி விதிப்பை கூட்டியிருக்காங்க. அதனால சமையல் எண்ணெய் பொருள் இப்போ விலை கூடிரும். தின்பண்டங்களின் விலையும் ரொம்ப கூடி அடித்தட்டு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. மத்திய அரசு என்ன வரியை கூட்டியிருக்கிறதுனால எங்களுக்கு ஏழை மக்களுக்காக நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வசதியும் கிடையாது. 105 ரூபா அப்படிலாம் இருக்குது. இனி அவங்க 25 ரூபா கூட 130 ரூபா அப்படிலாம் இருக்குது. நாங்கள் பாமாயில் தான் வாங்கி சாப்பிட்டோம். பாமாயில் வாங்கி சாப்பிட்டுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எண்ணெய் இல்லாமல் எந்த ஒரு சமையலுமே நம்ம பண்ண முடியாது. 1 லிட்டரு 90லேருந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிற பாமாயில் இனி ஒரு 25 ரூபா கூடும்போது 125 ரூபா கிட்ட பாமாயிலுக்கே 1 லிட்டர் வாங்குறதுக்கு உள்ள சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால கண்டிப்பாக பாதிக்கப்படுறது நடுத்தர மக்கள் தான்.